சரீரத்தில் மறிக்காமலே எடுத்துக்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் அந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் ஆர்டர் வர்றதுக்கு ஒரு 200 வருஷம் ஆகுதுன்னா கூட 200 வருஷம் இல்லை, 2000 வருஷம் ஆனாலும் இல்லை நான் போய் சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா அந்த பாயிண்ட் அப்படி தான். இன்னைக்கு 2000 வருஷமாக வந்து நம்ம அவங்க எழுதின வார்த்தைகளை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஆமாம். இப்போ அவங்க எழுதின ஒவ்வொரு நிச்சயம் நம்ம அவங்களுடைய இதை தான் வச்சு நம்ம முன்குறிக்கிறோம். இதில் சாகாம இங்கே போட்டிருக்குன்னா நம்ம சொல்கிறோம். ஆமாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஜீசஸ் கிரைஸ்டோட இருந்து இது பண்ணவங்களுக்கு அவர்கள் எல்லாத்தையும் பார்த்தவர்களுக்கே இந்த சாகாமை தெரிலனா எப்படி நமக்கு தெரியும்? வேண்டிய கடைசி சத்துரு மரணங்கிறாரு. அதுக்கு முன்னாடி பாவமே இல்லாமல் நம்ம வாழ்கிறோமா, வியாதி இல்லாமல் வியாதியை ஜெயிச்சிட்டோமா, வறுமையை ஜெயிச்சிட்டோமா, முதுமையை ஜெயிச்சிட்டோமா? முதுமையை ஜெயிக்காமல் வறுமையை நீங்கள் மரணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேங்க. முதுமையை ஜெயிச்சாலும் இல்லைங்க. இல்லை கேட்குறேன், முதுமையை ஜெயித்த பிறகு தான் மரணத்துக்கே போகும். கிளாரிட்டியாக சொன்னால் அடுத்த செகண்ட் நீங்கள் எங்கே போயிடுறீங்க? அது ஸ்பிரிச்சுவலாக சொல்லியிருக்கான்ட்டு போகிறீங்க. இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். கிளாரிட்டியாக சொல்லியிருக்காரு, நான் சொல்கிறேன். நீங்கள் அதை அப்படியே ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணால் என்ன அர்த்தம்னு சொல்லுங்கள். நித்திய ஜீவனை சொல்லுங்கள். நித்திய ஜீவனை நான் பேசல, அது எவர்லாஸ்டிங் லைஃப். அதை விட்டுருங்க. அது ஆண்டருக்கு நமக்கு இருக்கிற பெர்மனன்ட் அது உறவு. அதே ஆமாங்க. முதல் வருகை வரது ரொம்ப முக்கியம் தாங்க. அதை விட முக்கியம் தான் 2வது வருகை. முதல் வருகையிலே இன்னும் குழப்பிட்டு தான் இருக்கிறோம். பாதி பேர் வந்துட்டாங்கிறாங்க, வரலன்ட்டு உட்காந்துனா. அதனால அது வரலங்கிறது உண்மையாக முடியாதுல்ல. அவர் வந்தால் தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் யூதல் கண்ணுக்கு திறக்கப்படலையே. அவங்க நீங்கள் கேட்குற அதை தான் கேள்விங்க. ஏன் தெளிவா இல்லையே ஏன் சொல்லணும் அவங்க தான் கேட்பாங்க. இன்னும் பைபிளில் பல முக்கியமாக வந்து கள்ள போதனை நிறைய புது டாக்டர்லாம் கொண்டு வருவாங்க, பேசுவாங்க. பைபிளே எழுதப்பட்டிருக்கு. ஆமாம். ஸோ அப்போ தான் மக்களுக்கு சந்தேகம் வருது. இப்போ இது புதுசாக நூதன உபதேசமாக இருக்கு, இப்போ கொண்டு வந்து திணிக்கிறாங்களே. அப்போ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நான் சொல்கிறேன் நம்ப மாட்டேன்றேன். அப்போ நீ வந்து இப்போ யூதன் மாதிரி இருக்க பரிசு அப்படின்னு நம்ம அவங்களுக்கு எது குற்றச்சாட்டப்படுறதா இல்லை. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம ஒரு ஆன்சர் இல்லை. நான் நினைக்கிறேன், ஓகே இப்போ ஜீவவிருட்சத்தின் கனி இருக்குது, நான் அது சாப்பிட்ணும், என்ன பண்ணணும்? இப்போ ஐயா அவர் தெளிவாக சொல்லிட்டாரியா, அவருடைய மாம்சம் தான், அவர் தாங்க ஜீவவிருட்சத்தின். அப்போ நம்ம கம்யூனியன் எடுக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க? கண்டிப்பாக கம்யூனியன் எடுக்கிறது தான் நம்ம சொல்கிறோம். அவர் கம்யூனியன் நிறைய மக்கள் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அது பிலீவ் பண்ணுறதுக்கு தானே. நீங்கள் படித்து நீங்கள் கேட்ட அத்தனை கேள்வியும் நாங்கள் படிக்காமல் நீங்கள் உட்காரலாம். கண்டிப்பாக எங்களுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னா ஐயா, ஒரு கோடி கொடுத்த கூட ஒரு உண்மையான ஊழியக்காரன் போய் சொல்ல மாட்டாங்க. சர்வதேச தமிழ் போதகர்களுடைய பிள்ளைகள் மாநாடு, இன்டர்நேஷ்னல் தமிழ் பாஸ்டர்ஸ் சில்ட்ரன் கான்ஃபரன்ஸ், எல்லா தேசங்களில் இருந்தும் தமிழ் பாஸ்டர்களுடைய பிள்ளைகள் ஒன்று சேருகிறார்கள் மலேசியாவில். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 2026 இது நடக்க போகிறது. ஒரு பெரிதான ஆழமான முக்கியமான சத்தியங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையே மறுரூபமாக போகிறது. அவங்க ஊழியமும் மறுரூபமாக போகிறது. அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய எதிர்காலம் எல்லாமே மாற்றமடைய போகிறது. இந்த மாற்றத்துக்கு நீங்கள் தயாரா? உடனே பதிவு பண்ணுங்கள். கீழே உள்ள எண்ணக்கூடிய இந்த நீதிமொழிகள் புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்குது. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லேயும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் ப்ளஸ் 50 ரூபீஸ் கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பர் நல்லா கேட்குறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக், நீங்கள் அதிகமாக போனதுலேயே லாஸ்ட்டாக முடிச்சிங்க. அந்த எபிசோட்லேயே இம்மார்டாலிட்டி, சாகாமை. மக்களுக்கு அதை பற்றியான ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது, இது தெரிஞ்சுக்கணும், சாகாமைன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு ஒரு சர்டன் குரூப் பார்க்க தான் செய்கிறாங்க. சில பேர் எதிர்க்க தான் செய்கிறாங்க. பட் நம்ம இதை பற்றி கேள்விகள் எழுப்பிக்கிட்டே தான் இருக்கும். இதை பற்றி பேசுகிறவர்களிடம் கேள்விகள் நம்ம எழுப்பிக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து ஒரு 60-70 இயர்ஸ்க்குள்ளே தான் அந்த டாக்டரினே வந்துச்சுன்னு சொல்லப்படுது. இத்தனை வருஷமாக ஒரு மறைபொருளாக இருந்த உடனே வெளியே வந்துருச்சு அப்படின்னும் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இது ஒரு கள்ள போதனை அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது அப்படிங்கிறதே நம்ம சொல்லப்படுது. ஸோ அதை தான் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன். ஸோ இது என்ன ஏன்னா நீங்கள் இதை பற்றி நிறைய அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஏற்கனவே சில பொதுவர்களிடம் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோடையும் இதை டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன் அந்த விஷயத்தை. ஃபஸ்ட்டு நான் ஒரு பேசிக் இதிலேருந்து கொண்டு போக விரும்புகிறேன். சாகாமை என்றால் என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு மனுஷன் வந்து மறிக்காமலே இறைவனுடைய 2ஆம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். சரீரத்தில் மறிக்காமலே எடுத்துக்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் அந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் ஆர்டர் வர்றதுக்கு
ஒரு 200 வருஷம் ஆகுதுன்னா கூட 200 வருஷம் இல்லை 2000 வருஷம் ஆனாலும் இல்லை நான் பொய் சொல்லக்கூடாது இல்லை. ஏன்னா அந்த பாயிண்ட் அப்படி தான் வருது. எல்லாம் பாதி பேர் முழுங்கி பேசுகிறாங்க. பாயிண்ட் அதை வந்துச்சுன்னா வந்து தான் ஆகணும். அந்த பாயிண்ட்டு 2000 வருஷம் ஆனாலும் 20000 வருஷம் ஆனாலும் ஆண்டவருடைய வருகையில் 2 கேட் இருக்குது. ஒன்று இறந்து சரீரத்தில் மறித்து ஆண்டவர்கிட்ட எடுத்துக்கொள்ள போகலாம், உயிரோடு இருந்தும் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படலாம். ஸோ அந்த மாதிரியான அது வெறும் சாகாமை, அதுதான் சாகாமை நம்ம சொல்றோம் இல்லையா? ஓகே, இது பைபிளில் எங்கே வருது அப்படிங்கிறது தான் பல பேருடைய கேள்வி. ஸோ நீங்கள் இது எங்கே பைபிளில் கோட் பண்ணுது? ஏன்னா இந்த மரணம் உள்ள வந்துருச்சு. ஆமாம், ஏதேன் தோட்டத்துலேருந்து. இதில் வந்து எங்கே நீங்கள் நினைக்கிறீங்க இது முறியடிக்கப்பட்டது அப்படிங்கிறது எங்கே இருந்து கோட் பண்ணி வர்றீங்க? இதுவேல ஒரு பரிமாற்றம் நடந்துச்சு, அது ஒத்துக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்காரங்களும் அது ஒத்துக்கிறாங்க. சரி, அவர் நமக்காக பாவமாகி அவருடைய நீதியை கொடுத்தாரு, நம்ம வியாதியை சுமந்தார், அவருடைய சுகத்தை நமக்கு தந்தார், தழும்புகளாக நாம் குணமாக்குறோம், அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யனானோம். இப்படி வந்து பல காரியங்கள் வருதுங்கய்யா, எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. இப்போ புறப்பட்டு போய் மரித்தோரை எழுப்புங்கன்னு சொல்கிறார், கட்டளையிட்டு சொல்கிறார். இதெல்லாம் நடந்துருச்சு. இப்போ இன்னும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஊழியக்காரங்களே பாவம் செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னா செய்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் 100% எல்லாம் பரிசுத்தவங்களை இடம் சொல்ல முடியாது. வியாதி இல்லாமல் இருக்கிறாங்களான்னு கேட்டால் ஊழியர்களே வியாதியில் சாகுறாங்க. மரணம் இல்லைன்னு சொல்கிற ஊழியக்காரங்களே கேன்சர்னால இறந்துருக்காங்க. என்னங்க, யாருக்கு மட்டும் கேட்டுக்கோங்க. ரைட்டு, இன்னும் வறுமை ஜெயிக்கப்பட்டுச்சா அப்படின்னா எத்தனையோ ஊழியக்காரங்க வறுமையில் இருக்கிறாங்க. இப்போ என் கேள்வி என்னன்னாங்க, இப்போ இதெல்லாம் நடந்துருச்சா? இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது, நடக்கணும். இது நடக்காததுனால இப்போ உதாரணமாக மரித்தோரை போய் எழுப்புன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் எழுப்பல, நானும் எழுப்பல. ஒரு வார்த்தைக்கு நீங்கள் எழுப்பியிருக்கலாம், நானாக கெஸ் பண்ணி சொல்கிறேன், எழுப்பல. அப்போ ஆண்டவர் சொன்னது பொய்யா? இதுதான் என்னுடைய கேள்வி. இது பொய் இல்லை தானே? நம்ம வாழ்க்கையில் அது அனுபவம் ஆகாததுனால ஐயா, நம்ம வாழ்க்கையில் அது அனுபவம் ஆகாததுனால ஆண்டவர் என் பாவத்தை சுமக்கலை, ஆண்டவர் என்னுடைய வியாதியை சுமக்கலை, ஆண்டவருடைய வறுமையை சொல்லுங்கள். மருத்துவரை வந்து உயிரோடு எழுப்புறதுன்றது அது நிறைய எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து சுமித் விக்கெட் சொல்லி போன்ற ஆட்கள்லாம் நிறைய பேர் எழுப்பியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம நூற்றாண்டுலேயே பார்க்குறோம். ஆனால் எல்லாத்தையும் எழுப்புறது இல்லை, குறிப்பிட்ட ஒரு நபருக்கு பர்சன்ட், அது மினிமம் தான். ஒரு மேஜர் நிச்சயம். பட் ஆனால் இந்த சாகாமை தான் ஒரு கேள்வியாக எழும்புது. நீங்கள் எந்த அடிப்படையிலேருந்து பேசுறீங்க, அதை எந்த பேஸ்லேருந்து பேசுகிறீங்கன்னு சொன்னீங்க. இல்லை அதே போலங்கய்யா, இப்போ அதே போல் இது எப்படி நமக்கு ஐஸ்வர்யத்தை இறைவன் வச்சிருக்கிறாரோ, சரி ஓகே, அதே போல் ஆண்டவர் நமக்கு வந்து சாவாமையை வச்சிருக்கிறாரு. இது ஒரு ஆப்ஷனாக வச்சிருக்கிறாரு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாங்கய்யா, இப்போ நமக்கு எல்லா டவுட்டும் க்ளீன் ஆகும்னா, மரணங்கிற வேர்டு வந்த உடனே இது எந்த மரணத்தை காமிக்குதுன்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சுட்டா கண்டிப்பாக 90% பிரச்சனை தீர்ந்துடும் நமக்கு. சரி, அதுக்காக சொல்ல வரேன். இப்போ பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் ஒரு உதாரணத்துக்கு. இப்போ இதில் ஆவிக்குரிய மரணத்தை சொன்னாரா? இது வந்து யார் ஜெயிக்கணும்னு சொல்கிறாரு? சபை ஜெயிக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ சபை ஆவிக்குரிய மரணத்தை ஜெயிச்ச பிறகு தான் ஆவியில் நம்ம உயிர் தெளிந்துட்டோம். அப்போ ஆவியில் அந்த மரணத்தை நம்ம சபை ஜெயிச்சிருச்சு இல்லைங்களையா? நமக்கு 2வது மரணம் கிடையாது. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம நித்திய ஜீவனை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ரைட்டுங்களையா? அப்போ மிச்சம் இருக்கிற ஒன்றே நடுவில் இருக்கிற சரீர மரணம் மட்டும்தான். நீ புசிக்கு நாளில் சாவேன்னு சொன்னது என்ன மரணம்? ஆவியில் தான் சொன்னாரா? சரீரத்தை சொன்னாரா? ஆவியில் வந்து சரீரத்தில் எப்படி இவ்வளோ நாள் ஆச்சு? அப்போ ஆவியில் வந்த மரணம் சரீரத்துக்குள்ளே பரவுது. அது வரத்துக்கு தான் ரீச் ஆகிறதுக்கு தான் 930 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கருத்துலையே தாங்க நம்ம போகணும். ஜீவன் சொன்னால் அதே போல தாங்க 3 எடுத்து நம்ம அடுத்தடுத்து அது குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா? ஒரு மனித 931 குறைஞ்சி நாங்கள் இருக்கிறது சிலுவைக்கு வந்துடும். அப்படி ஏதேனும் சிலுவைக்கு வந்துட்டேன். சிலுவையில் நடந்த காரியம், சிலுவையில் ஆண்டவர் வெற்றி சிறந்தார் மரணத்தை அப்படிங்கிறது எல்லாரும். இதில் என்ன நடந்துச்சு? திரும்பியும் அந்த மரணத்தை சரீரத்தை ஜெயிச்சிட்டார் அப்படி சொல்ல வருமா, இல்லை ஆவிக்குரிய வெற்றியை சொல்ல வருமா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்தில் சொல்கிறாங்க. அதுக்காக சொல்ல வரேன். நீங்கள் எதை பிலீவ் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். நான் பிலீவ் பண்ணுறது, அவர் எல்லா மரணத்தையுமே அந்த கடைசி மரணங்கிறது பேச வேணாம். இந்த 3வது மரணத்தை வேதம் சொல்லக்கூடிய 2ஆம் மரணத்தை நம்ம இப்போ பேச வேணாம். அது வந்து அது எண்டில் நடக்கக்கூடிய காரியம், அது ஆண்டவர் கையில் இருக்குது. இப்போ மிச்சம் இருக்கிறது ஆவியில் ஏற்பட்ட மரணம், அதன் நிமித்தமாக சரீரத்தில் இருந்த மரணம். ஆமாம், இந்த ரெண்டையுமே கர்த்தர் சிலுவையில். ஆமாம், அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். இப்போ இதை மட்டும் ஜெயிச்சாரு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ இதை மட்டும் இப்போ இதை விட்டுட்டாரு, இல்லை இது வந்து எபிரேயர் 9:27 படி இது மறிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களுடைய கருத்து. இதுக்கு இந்த கருத்தை எதிர்க்கிறவங்களுடைய இந்த ஒரு வசனத்தை ஆதாரமாக வச்சுக்கிறாங்க. ஆமாம். ரைட்டுங்களா? இன்னும் நிறைய வசனங்கள் கூட இருக்குது, நம்ம பழைய ஏற்பாட்டில் கூட இருக்குது, அது நம்ம பார்க்குறோம். பட் நம்ம இது பேசிக்கல போகலாம். இப்போ நீங்கள்
அப்படி நம்ம ஆவிக்குரிய இதையும் சரீரத்தையும் ஜெயிச்சிட்டார். அப்போ வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு அவர் தானே ஒரு முன்னோடியா இருக்காரு. அவர் தான் முதல் வெற்றி சிறக்கிறாரு இல்லையா. அப்போ இன்னொரு கேள்வி எழும்புது என்னன்னா, இப்போ ஜீசஸ் அப்படி வாழ்ந்திருக்கணும்ல, இப்போ சாகாமைன்னா அவர் ஒரு சாகாமைக்குள்ள போயிருக்கணும்ல, மரிச்சே ஆகணும். ஆமாம், மரிச்சாகணும். மரணத்தை ஜெயிச்சதுக்கு அடையாளமா அவர் வெளியே வர்றாரு. சரி, இப்போ நான் ஜெயிலில் போயிடுறேங்க. ஜெயிலில் போய்ட்டு நான் ரிலீஸ், நான் எப்போ நான் நிரபராதி ஆகிறேன், எப்போ எனக்கு என் தண்டனைலாம் முடியுது, நான் ஜெயிலேருந்து வெளியே வரும் பொழுது தான் அந்த கேஸ்லேருந்து வெளியே வரேன். அப்போ என் மரண தண்டனை அவர் அனுபவித்து முடிச்சிட்டாரு, என் பனிஷ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறதுக்கு அடையாளமா நான் ஜெயிலில் இருக்கிற வரைக்கும் நான் எப்படி விடலையான்னு சொல்ல முடியும். அப்போ மரணத்திலேருந்து வெளியே வரும்போது என் பனிஷ்மெண்ட்லாம் முடியுது அப்படின்னு உலகத்துக்கு சொல்ல வர்றாரு. பாவத்தின் சம்பளம் மரணம், இதை நான் அனுபவிச்சிட்டேன். சாதாரண மரணம், சரீர மரணத்தை ஆண்டவர் சொல்ல. பாவத்தின் சம்பளம் மரணம்னா சரீர மரணமே கிடையாது, அது எல்லா மனுஷனும் சாவறான், மிருக ஜீவனும் சாவும். அதோட பாவம் போயிடுச்சுன்னு நினச்சிட்டா நம்ம ஆண்டவர் வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ பாவத்தின் சம்பளம் மரணங்கிறது அந்த ஆன்மீக மரணம், அந்த நரகத்துக்கு போகிறது, இரண்டாம் மரணம் எது வேணால் வச்சுக்கலாம், ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு போகிறது. அப்போ அந்த இடத்துக்கு அவர் போகிறார். போயிட்டு அவர் போயாச்சு. இப்போ அவர் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரா இல்லை தண்டனையை முடிச்சு வெளியே வந்துட்டாரா? தண்டனையை முடிச்சு வெளியே வந்துட்டார். அதுக்கு ப்ரூஃப் வேணும்ல நமக்கு. அதனால அவருடைய உயிர்த்தெழுதுனாலே நாம் ரசிக்க போறோங்கிற வார்த்தையை அழுத்துறாரு. ஆமா ஆமா. அப்ப உயிர்த்தெழும் பொழுது அந்த மரணத்தை வந்து வெளியே. ஆமா, உயிர்த்தெழுது 40 days வந்து இருக்காருல்ல. ஆமா, இவ்வளவு வந்து 40 days இருக்காரு. அப்புறம் திரும்பி பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார் தானே வசனங்கள் இருக்கு. கண்டிப்பா. அங்க ஏன் அவர் பூமியில இல்லை? என் சரீரத்தோடய இந்த பூமியில இயேசு கிறிஸ்து இருந்திருக்கலாமே. இருந்திருக்கலாம். அந்த வேலையை நம்ம செய்யணுங்க தான் விட்டுட்டு போயிருக்கிறார். அவர் செய்ய வேண்டிய வேலையை சபைக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா அவர் ஒருத்தரே விளையாண்டு போயிருக்கலாமேன்னு சொல்றீங்க. சாகாமே அங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவர் இருந்திருக்கலாம்ல. அவர் இருந்தார், ஜீசஸ் கிரைஸ்ட் புரியுது. அவர் இருந்திருந்தாருன்னா அவரே தான் அந்த கேமை முடிக்கலாம். அவரே கேமை முடிக்கலாம். அந்த விளையாட்டை அவர் ஆரம்பிச்சது அவரே முடிச்சுட்டு போற மாதிரி. அந்த விளையாட்டை வந்து யார் விளையாண்டு முடிக்கணும் அப்படின்னா சபையாகிய சரீரம் தான் அந்த கேமை முடிச்சாங்க. ஐயா ஆதாம் அந்த அதிகாரத்தை இழந்தான். இரண்டாம் ஆதாம் வந்து வாங்கி திரும்ப மனுக்குலத்துக்கு தந்துட்டார். ஆதாம் வந்து ஓகே மனுக்குலத்துக்கு கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு அவர் திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டாருன்றீங்க. ஆமாம், அந்த பொறுப்பு நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஓகே, இப்போ அடுத்ததுக்கு நம்ம போகலாம். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி பாயிண்டில் அப்படி வந்தால் இப்போ அப்போஸ்தலர்களுக்கு இது வெளிப்பட்டுருக்கணும்ல. இப்போ அப்போஸ்தலர்கள் இந்த மாதிரி மறிக்காமல் வந்துருக்கணும் இல்லையா? அவங்க ஏன் மறிச்சாங்க? இப்போ நைட் நம்ம சாப்பிட்றோம், இட்லி சாப்பிட்டுன்னு வச்சுக்கலாமே. நாங்கள் இட்லி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். நான் எப்போ நாங்கள் நிறுத்துகிறோம்? போதுங்கும் போது அப்போ 5 இட்லி வைக்கிறதா 7 இட்லி வைக்கிறதாங்கிறது என் கையில் இல்லை. நீங்கள் ஏனுங்கிறத கேட்குறத நான் வைக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். இப்போ நீங்கள் 5ல் போதுனாலும் 7ல் போதுனாலும் 8ல் போதுனாலும் நான் நிறுத்தணும். நீங்கள் எனக்கு 20 வையின்னு சொன்னால் நான் 20 நான் வைக்கணும். சரி, அன்லிமிட்டட் சாப்பாடுன்னு போர்டு போட்டிருக்கான் அப்படின்னா அன்லிமிட்டடாக அவன் கொடுக்கணும். அவன் கணக்கு அன்லிமிட்டட். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு ஆசைப்படுறோம். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்குறேன்னு சொல்லியிருக்காருங்க. எனக்கு 100 வயசு பத்தலைங்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு சோறு, நீங்கள் தான் ஆண்டவர், எனக்கு வந்து வயசு தரீங்க, நான் நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்குவேன். எனக்கு 100 பத்தலைங்கிறேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இல்லை, வசனத்தின்படி சொல்லுங்கள். எனக்கு எனக்கு 200 பத்தலைங்கிறேன். எனக்கு 200 பத்தலைங்கிறேன். கொடுக்கணும். அவ்வளோதான். அதான் பாயிண்ட். இப்போ நீங்கள் ஏன் போதுன்ட்டு போகிறீங்க? இப்போ அப்போஸ்தலர் 12 பேருமே போதுண்டு போயிட்டாங்களா? இல்லை 12 அப்போஸ்தலருமே கிட்டத்தட்ட எல்லாமே 11 ரத்த சாட்சியாக மறித்ததுக்கு காரணம் அது வந்து பிகினிங் ஸ்டேஜ். அது அவங்க மறித்து அவங்க சாகாமல் இருந்து செய்யணும். அது ஆண்டவரே மறிக்கணும்னு சொன்ன ஒரு காரியம். ரெண்டாவது பவுலெல்லாம் அவர் மறிக்கணுங்கிற இடத்துல வரவே இல்லை. இவர் எப்படி ஆவியை ஒப்பு கொடுத்தாரோ இயேசுநாதர், அதே போல் இவரும் வந்து நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். 4:11 இயேசு கிறிஸ்துவின் அளவுக்கு தக்க பூரண புருஷன் ஆகும் வரைக்கும் சபை வளரணும். இல்லை, இது புரிஞ்சுக்கோங்க, வேறு வழியில். அவங்கெல்லாம் பிகினிங் ஸ்டேஜில் இருந்தவங்க, சபையினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருந்தவங்க. பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணம். பாவத்தை ஜெயிச்சாகணும், வியாதியை ஜெயிச்சாகணும், வறுமையை ஜெயிச்சாகணும், முதுமையை ஜெயிச்சாகணும். இதெல்லாம் ஜெயிக்காம மரணத்தை ஜெயிக்க முடியாது. கேட்கறது, ஆண்டவர் மறிச்சாரு, அது சாகாமே முறியடிச்சார் இல்லையா? மரணத்தை முறியடிச்சார், மனுக்குலத்து கொடுத்துட்டாருன்றோம். ஆமா, அந்த சீசர்களே அதை அவங்களுக்கு இது வெளிப்படலை.
இல்லைங்க அந்த இடத்துல இங்கே தப்பு. நம்ம வெளிப்படலாம் சொல்லக்கூடாது, வெளிப்பட்டுச்சு அவங்களுக்கு. என்ன கேள்வி வருதுன்னா, சரி இவங்களுக்கே தெரிலங்க, அப்போஸ்தலர்களுக்கே தெரில, இல்லை அதான் பேசிக் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் இன்னைக்கு 2000 வருஷமாக வந்து நம்ம அவங்க எழுதின வார்த்தைகளை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஆமாம். இப்போ அவங்க எழுதின ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அவங்களுடைய இதை தான் வச்சு நம்ம முன்குறிக்கிறோம். இதில் சாகாம இங்கே போட்டிருக்குன்னா நம்ம சொல்கிறோம். ஆமாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஜீசஸ் கிரைஸ்டோட இருந்து இது பண்ணவங்களுக்கு, அவர்கள் எல்லாத்தையும் பார்த்த அவர்களுக்கே இந்த சாகாமை தெரிலனா எப்படி நமக்கு தெரியும்? ஒரு நிமிஷம், அவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, அவங்க சொல்றது நமக்கே தெரியுது. ஆண்டவர் பேசினதோட இவங்க பேசினதுனால தான் நமக்கு முழுக்க தெரியுது. சாகாமைக்கு தான் முழுக்க தெரியுது, நமக்கு அதிகம் தெரியுது. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுது. ஆனால் 2 காரணம். ஒன்று, அவங்களா தான் உயிரை கொடுத்தாங்கிறது ஒரு காரணம். சரி, விரும்பி கொடுத்தாங்க அப்படிங்கிறது. நான் உயிரை கொடுத்திருந்தாலும் அவங்க திரும்பி உயிரோட வந்திருக்கலாம்ல. உயிரை இவங்க கொடுத்து நான் உங்ககிட்ட வந்தாரேன்னு சொல்லிட்டு விரும்புறாங்க. நான் தேகத்தை விட்டு பிரிந்து போக விரும்புகிறேன், உம்மோடு இருக்க வாஞ்சியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ஆப்ஷன் சொல்றாங்கய்யா. ஓகே, இவங்க ஆப்ஷன் எல்லாருமே அப்படி சொல்றாங்க. இப்போ யோவான் ஸ்நானன்லாம் இருக்காரு, அவர் வந்து கடைசி வரைக்கும் அவர் தான் வந்து அதிகமாக வாழ்ந்த ஒரு சீசர்கள் சொல்றாங்க. அவர் வந்து இயற்கையாகவே மரிச்சார் அப்படின்றாங்க. அவர் அப்படி தானே வர்றாங்க, இயற்கையாகவே ஒரு சரீரம் ஒரு 110 அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த வயசு வரைக்கும் இருந்து இறந்தார். இவங்கெல்லாம் வந்து ரத்த சாட்சியாக மறிச்சாங்க. ஆமாம், ஒரு சில இடத்துல அடிக்கப்படுறாங்க. ஆனால் நான் பவுலே இப்போ பார்க்குறோம் இல்லையா, அடிச்சு கொல்லப்போ ஸ்டேஜுக்கு வர திரும்பி எழுச்சி வர்றாருலாம் பார்க்குறோம். ஏன் அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்திருக்காதா? இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம இங்கே இருப்போம், நம்ம தொடர்ந்து இருப்போங்கிறது உங்களுக்கு தெரியுங்கய்யா. அதை பற்றி நான் நிறைய வருஷம் சொல்கிறேங்க. அதே உங்கள்கிட்ட இப்போ அப்போஸ்தலர்கள் வந்து அவங்க விரும்பி தான் இறந்துருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நான் சரீரத்தில் தங்கியிருக்க விரும்புகிறேன்னு தான் பவுல் அங்கே சொல்கிறார். மரணமானது ஜீவனாலை விழுங்கப்படுவதற்காக இந்த போர்வையை களைந்து போட நான் விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நான் ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்லிட்டு அவரு போதுன்னு சொல்லிட்டு அவரு போறாருன்னா நம்ம அர்த்தம் எடுக்கணும். இது ஒரு இப்போ அவங்களே ஒரு முன்னோடியாக இருக்கும்போது அவங்களே அப்படி இல்லைன்னா அது பின்னாடி வர்றவங்களுக்கு அதை எப்படி பண்ண முடியும்னு கேட்குறேன். இப்போ முன்னாடி இருக்கிறவங்களே அதை பண்ணலன்னா பின்னாடி வர மக்கள் இதை எப்படி அதை ஃபாலோ பண்ண முடியும்? ஐயா, பின்னாடி இருக்கிற மக்கள் ஃபாலோ அதுக்கு தான் நான் முதலே இன்னொரு காரணம் சொல்லிட்டாங்க. இது சமாளிக்கிறதுக்காக சொல்கிற காரணம் இல்லை. சரி, சபையானது இயேசுவை அறிகிற அறிவில் அவருடைய வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாகிற வரைக்கும் சபை வளரணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தலைக்கு தகுந்த உடம்பு மேட்ச் ஆகணும் நமக்கு இல்லைங்களா? கைகால் சூமி போய் தலை பெருசாக இருக்க முடியாது, யானை தலை மாதிரி. அப்போ அந்த அளவுக்கு இந்த சரீரம் வந்து வளர்ச்சி அடையணும். அந்த ஆதி கட்டத்தில் வந்து சபை அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த கடைசியாக ஜெயிக்க வேண்டியதான். திரும்ப சொல்கிறீங்க, சபையானது ஜெயிக்க வேண்டிய கடைசி சத்துரு மரணம். அவங்க ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறாங்கய்யா. அவங்க சபையினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்காங்க. அப்போ தான் சபையே துவங்குதுயா. 1ஆம் நூற்றாண்டில் தான் ஆண்டவர் போனதுக்கப்புறம் ஒரு மூளைக்கல்லாகி சபையை ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் சபையே ஆரம்பிக்குது. அந்த கட்டத்திலே நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, ஒரு குழந்தையே ஏன் வந்து ஜெயிக்கல, ஏன் குழந்தை ஏன் ஜெயிக்கலன்னு தான் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. இல்லை, இது வந்து என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். இந்த வெளிப்பாடு வந்து கோபஸ் அவரு கூட 65 வயசில் இறந்துட்டார் இல்லையா? 65ல் அந்த இதில் இறந்துட்டார். அவர் கூட அப்படி உயிரோடு இருந்திருக்கலாம். ஏன் அவங்க விரும்பி தான் அது போயிருப்பாங்களா? நிறைய கேள்வி இருக்குல்ல இதுக்குள்ளே வந்து. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீ வந்து போதுங்கிற வரைக்கும் இருக்கலாம்ப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். போதுங்கிற வரைக்கும் நீ சாப்பிடலாம்ப்பான்றோம். 2000 வருஷத்துல யாருக்குமே அப்படி தோணி இருக்காதான்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் கேட்க ரைட்டு. எனக்கு பாயிண்ட் நான் வரேன். சரி, சொன்ன பாயிண்ட் நான் வந்துடுறேன். நீங்கள் சொன்னது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கேட்குறது என்னென்னா, விரும்பினா மாத்திரம் உயிர் வந்துடுமா அப்படின்னா வராதுன்னு நான் சொல்கிறேன். அது யார் சொன்னால் நான் மறுக்கிறேன். எனக்கு 100 வயசு வேணும் அப்படிங்கிறதுனால மட்டும் ஆண்டவர் எனக்கு 100 வயசு கொடுத்துருவார் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன். பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணங்கிறாரு. அதுக்கு முன்னாடி பாவமே இல்லாமல் நம்ம வாழ்கிறோமா, வியாதியை ஜெயிச்சிட்டோமா, வறுமையை ஜெயிச்சிட்டோமா, முதுமையை ஜெயிச்சிட்டோமா? முதுமையை ஜெயிக்காமல் வறுமையை நீங்கள் மரணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேங்க. முதுமையை ஜெயிச்சாலும் இல்லைங்க. இல்லை, கேட்குறேன். முதுமையை ஜெயித்த பிறகு தான் மரணத்துக்கே போக முடியும். கேட்குறது தாண்டி போன ஆட்களும் இருக்கத்தானே செய்கிறாங்க. இப்போது இந்த இதெல்லாம் தாண்டி போனவர்கள், இப்போ நான் வந்து வியாதியிலேருந்து குணமானவங்க இருக்காங்க, வறுமையிலேருந்து நீங்கள் சொல்லிட்டு என்னைக்கோ ஒரு நாள் வியாதி வந்து சரியாக பண்ணது பேசிகிட்டு இருக்கிறீங்க. வியாதியே வராமல் இடத்துக்கு விசுவாசிக்க மாட்டாங்களா? இப்போ நான் உங்களை கேட்குறேன். இல்லை தானே, ஊழியக்காரங்க வந்துட்டாங்களா? அதையும் முறியடிக்கிறதுக்கு தானே செய்கிறாங்க. வியாதியே வராமல் வாழ்ந்து கொண்டு இருக்கத்தானே செய்கிறாங்க. இல்லை, வராமல் வாழ்றதை விட வியாதி வந்த வியாதி வந்து எத்தனை ஊழியக்காரங்க மறிச்சிட்டு இருக்காங்க. எதற்கு தானே அதுதான் அது மறிக்கிறாங்க. அப்போ வியாதி என்ன இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, வியாதியை ஜெயிச்சவனாவது மரணத்தை ஜெயிக்கலாம்னு கேட்குறீங்க. வியாதியை ஜெயிச்சிட்டான் அல்லவன், ரைட்டுங்களா? இப்போ கோபஸே வியாதியை ஜெயிக்கலன்னு நான் சொல்கிறேன். என் கருத்து இல்லை. இப்போ அவர் 16 வயசில் வந்து மறிக்க வேண்டியவர், அதுக்கப்புறம் கடைசியாக வேதனை வந்துடுங்க. கேன்சல் தானே அவர் இறந்தார். அவர்
அவர் இல்லை மரணம்ன்றது ஏதாவது ஒரு மூலம் வலிமான வார்த்தை செய்யும். வியாதி வந்து கூட மரணம்ன்றது ஏதாவது ஒரு வழியில் வரது. நாம பேசுகிற பாயிண்ட் வந்து மறிக்கக்கூடாதுன்னு தானே பேசிட்டு இருக்கோம். வியாதியை வரக்கூடாதுன்னு சொல்லாமல் எப்படி சொல்லலாம்? வியாதி வரக்கூடாதுன்னு தெரியலைங்கய்யா, கேட்டதெல்லாம் கேள்வி ரைட்டு. வியாதி வரலாங்கய்யா, வரும். ஆனால் நமக்கு வரவிடாமல் ஒரு சபையால் ஜெயிக்க முடியும். வியாதியே வராமல் கண்டிப்பாக ஏத்தருக்கு வர பண்ண வியாதியில் ஒன்றையும் நான் உனக்கு வர பண்ணேன். இதுதான் ப்ராமிஸ். அதில் பாஸ் பண்ண முடியாதவங்களுக்கு தான் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தருங்கிறாரு. வியாதியே வராதப்ப டாக்டர் கணக்கான வேலை. அதில் பாஸ் பண்ண முடியாதவங்க இந்த 2வது கேட்டகரிக்கு வந்துடுறாங்க. வியாதி வந்துடுது. இப்போ நான் பரிகாரியாக நான் வெளிப்படுறேங்கிறாரு. சரி, 2 ஆப்ஷன் அங்கேயும் தராரு. இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம அறிவில் நம்ம வளர்ந்து தான் பூர்ண புருஷன் ஆப்போம். ஆமாம். இப்போ நீங்கள் இன்னும் நம்ம ஏற்றுக்கலாம் தான் ஆர்குமெண்ட்டில் இருக்கிறோம். இப்போ உதாரணமாக சாவாமல் இருக்குன்னே வச்சுக்கலாமே, ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். இதை நம்ம இன்னும் மைண்ட்லேயே நம்ம ஏற்றுக்கல தானே, அதை ஏற்றுக்கவே தானே. நம்ம ஏற்றுக்கல, நாங்கள் ஏற்றுக்கிட்டவங்க இருக்க தானே செய்கிறாங்க. இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் ஏற்றுக்கிட்டு அது ஏதோ ப்ரூவ் பண்ணணும்ல. ஏற்றுக்கிட்ட உங்களை மாதிரி ஆட்கள் அதை ப்ரூவ் பண்ணால் தானே பின்னாடி வர்றவங்களும் அதை பண்ண முடியும். கண்டிப்பாக. இப்போ அவங்க வந்து இல்லைங்க நீங்கள் இப்படி எல்லாருமே ஏற்றுக்கிட்டா தான் இது நடக்குங்க அப்படிங்கிறது எப்படி? இல்லை நீங்கள் சொல்கிற பாயிண்ட் இப்போ எனக்கு புரியுது. ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவலே ஏற்றுக்கிட்டாலும் அது நடக்கணும். ஆமாம், அதான் என்னுடைய கேள்வி. அதான் உங்களுடைய கேள்வி. அதுக்கு வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஆள் தான் நம்ம கேட்கணும். நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ கோபஸ் ஏன் இறந்தார், அவர் தான் விசுவாசிச்சார், அவர் தான் கொண்டு வராரு, டாக்டரினே கொண்டு வராரு, அவர் தான் ஆண்டரை வெளிப்படுத்தினேங்கிறாரு. அவர் இறக்குறாரு, வியாதி வந்து தான் இறக்குறாரு, சும்மா வந்து இறக்கல, ஆட்டோமேட்டிக்காக வந்து இறக்கல. அப்படிங்கிறப்ப வந்து இதனால தான் நமக்கு சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் என்னென்னாங்கய்யா, மனுஷன் சாகாமலே இருக்க முடியும்னு நான் சொல்லலை, நானும் சொல்ல, யாருமே சொல்ல. சாகாமல் இருக்க முடியும். அதுக்கு என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், எந்த அளவுக்கு இருந்தால் யார் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சாகாமேன்னு இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாங்கய்யா. அதாவது வறுமையே வியாதி இல்லாமல் வாழலாம், வியாதியை சுமந்துட்டாரு, நம்ம வியாதியில் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஏற்றுக்கிறது போல் இதையும் நம்ம மைண்டில் ஏற்றுக்கிட்டாதான் அதுக்கப்புறமே அது செயல்படவே ஆரம்பிக்கணும். மைண்டுக்குள்ளேயே கொண்டு வரலாம். இப்போ நம்ம ஓகே ஓரளவுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு வரோம். நான் என்ன சொல்கிறேன், ஓகே அதான் இப்போ நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் மரிச்சாரு, ஆமாம், மனுக்குலத்தை கொடுத்துட்டு போயிட்டாருன்றோம். அப்போஸ்தலர்கள் வந்து அது ஆரம்ப ஸ்டேஜில் இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். சரி, ஓகே. அதை பார்க்குற வியூவர்ஸ் ஒவ்வொன்றா யோசிப்பாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் வேணால் நம்ம அது பாயிண்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த டிஸ்கஷன் தான் அதுக்கு போகலாம். ஏன்னா இப்போ நீங்கள் எந்த இடத்துல சொல்கிறீங்க சாகாமையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அதை வச்சு நம்ம அதை யோசிக்கலாம். இப்போ வெளிப்படுத்தின 2:7 வாசிக்கும் பொழுது ஜெயங்கொள்கிறவனை அவனுக்கு ஜீவரிச்சத்தின் கனியை புசிக்கு கொடுப்பேங்கிறார். இது இங்கேயே இருக்குங்க. இப்போ தோட்டத்தில் நன்மை தீமறியதுக்கு கனியை புசிச்சிட்டான், இவனுக்கு ஆவியில் மரணம் வந்துச்சு. வந்த உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா அவனை தோட்டத்தோடு வெளியே அனுப்புகிறாரு. காரணம் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு, தன் கையை நீட்டி ஜீவரிச்சத்தின் கனியை பறித்து புசித்து அவன் சரீரத்தில் எந்தெந்தைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும். அதனால தான் அவனை வெளியே அனுப்புகிறாரு இல்லையா? ஆமாம். அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்தது வந்து பாவத்தில் தான் ரைட். அதாங்க, அது ரீசன் சொல்லிட்டார் அவர். இப்போ நான் உங்களை எதை வைக்கிறேன்னா மைண்டில் ஒன்று வைங்க, ஜீவரிச்சத்தின் கனியை மட்டும் இப்போதைக்கு மைண்டில் வைங்க. சரி. இப்போ மரணத்துக்கு தீர்வு ஜீவன் தானேங்க. ஆமாம், ரைட்டுங்களா? ஒரு பாயிண்ட் தான் நம்ம மெதுவாக டிஸ்கஸ் பண்ணலாம். மரணத்துக்கு தீர்வு ஜீவன் தானே. இவன் செத்துட்டான்ல, ஒரு கனியை புசி செத்துட்டான்ல, அப்போ அந்த ஜீவத்தின் கனியை கொடுத்து அவனை உயிரோட வைக்க வேண்டியதானே. நீ புசிக்கனாலும் சாவேனாரா? இப்போ நம்ம யோசிக்கணும், இது எந்த மரணம்னு யோசிக்கணும். 3 மரணத்தில் அந்த கடைசி மரணத்தை இப்போதைக்கு பேச வேணாம். அது அக்னியும் கந்தனும் 2ஆம். இப்போ இருக்கிற நம்ம 2 மேஜராக கையில் இருக்குது. ஆவிக்குரிய மரணமா, ஆவியில் ஏற்பட்ட மரணமா, சரீரத்தில் ஏற்பட்ட மரணத்தை ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு பார்க்குறோம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இந்த கனியை சாப்பிடும்போது ஆவியில் சாகிறான். ஏன்னா புசிக்கு நாளில் சாவினார், அவன் 900% வச்சுருந்தான். இந்த சாவு தான் இப்போ சரீரத்துக்குள்ளே வருது. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? சரீரத்துக்குள்ளே வருது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்று சொல்லிடுறேன். இந்த பாயிண்ட் நான் வரேன், நான் வெளியே போகல. பைபிளுடைய மொத்த கான்செப்டே என்னென்னா, இது அநேகர் சொன்னதான், நீங்களும் மறுபடியும் நானும் சொல்கிறேன். சொர்க்கமாக நரகமா, பாவமா சுகமா, பாபமா ஆசீர்வாதமா, சாபமா ஆசீர்வாதமாங்கிற கேள்வியெல்லாம் கிடையாது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த 2 கான்செப்ட் தான், ஜீவனா மரணமா. எல்லாமே இதோட பேக்கேஜில் வருதுன்னு சொல்கிறார். நீ எந்த நன்மைனாலும் இந்த பாவம் ஜீவனுக்குள்ளே வருது, எந்த கஷ்டங்களாலும் இது மரணக்கட்டுக்குள்ளே வருது. இந்த 2 குரூப்பாக தான் சாமி பார்க்குறாரு, ஆண்டவர் பார்க்குறது. இது கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்களா? 2 நம்ம வந்து சொர்க்கமாக சொர்க்கம் இருக்கா, பரலோகம் இருக்கா, நரகம் இருக்குதான் நம்ம பேசிட்டே இருக்கிறோம். அவர் அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே போல் அவர் கேம் ஆரம்பிச்சது 2 தான். ஒன்று ஜீவன், ஒன்று மரணம். இந்த 2 நீங்கள் எதை தெரிஞ்சுக்கிறீங்கிற பாயிண்டில் தான் அவர் பைபிள் முழுக்க அந்த ஸ்டோரி இப்படி தான் போகுது. இல்லை, என் கருத்து இது அப்படியே இருக்கும். இப்போ அந்த கனியை புசிச்சுட்டான். இப்போ கனி புசிச்சோன்னே அவனுக்கு சரீரத்தில், அவனுக்கு ஆவியில் அவன் சாகிறான். இது இதில் எங்கேயும் கான்ட்ரவர்சி இல்லை. அதனால் அந்த சரீரத்தில் பாதிக்கப்படுறான், அவன் மறிக்கிறாங்கிறது அந்த உலகம் முழுக்க ஒத்துக்கிட்ட காரியம். அது நானும் ஒத்துக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஜீவவிருட்சத்தின் கனியை சாப்பிட்டா
எங்கே உசுரோடு இருப்பான்னு சொன்னார்? ஆவியிலையா? ஆவியில் உசுறு வராது, ஏன்னா ஆவியில் டிஸ்கனெக்ட் ஆகிட்டான். ரைட்டா? இது எல்லாத்தையும் இது இங்கேயும் அப்போ சரீரத்தில். இப்போ நான் உங்களை கேட்குறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்கய்யா. அப்போ நன்மை தீமை அறியத்துக்கு கனி உன் ஆவி சம்மந்தப்பட்டது, ஜீவ விருட்சத்தின் கனி உன் சரீரம் சம்மந்தப்பட்டது. ஆவியில் செத்து சரீரத்தில் உயிரோடு வாழ வேண்டாம்னு ஆண்டவர் வெளியே தள்ளார். ஒரு மீனை தூக்கி வெளியே போட்டாச்சு, அது சாகாமலே இருக்குன்னா துடிச்சிக்கிட்டே இருக்கும், ஆண்டு காலமாக துடிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் சரி இவன் சரீரத்திலே சாகட்டும், இங்கேயே உட்காந்து கஷ்டப்பட வேணாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த கனியை சாப்பிட்டா இவன் இதில் உயிரோடு இருப்பான், சரீரத்தில். இல்லை அதுதான் இது. இந்த பாயிண்ட் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பாயிண்ட் சிக்கல் பாதி போயிடும். இப்போ இது நீங்கள் ஒத்துக்கணும். நீங்கள் ஜீவ விருட்சத்தின் கனிங்கிறது ஆவி சம்மந்தப்பட்டதல்ல. ஆவி சம்மந்தப்பட்டதுன்னா இதை சாப்பிட்டானே செத்து போன ஆவியை உயிரோடு வந்திருக்கணும். அப்போ ஜீவரிச்சத்தின் கனி ஜீவரிச்சத்தின் கனின்னு ஆண்டோட பேசுகிற எல்லாமே சரீர சம்மந்தப்பட்டதுன்னு முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, அதை சாப்பிட்டா சாக மாட்டான்னு ஆண்டவரே சொல்லியிருக்காரு, மாற்றியெல்லாம் பேசக்கூடாது. இதில் மாற்று கருத்து வேணாம். நம்ம இப்போ இங்கே வந்து ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஜீவரிச்சத்தின் கனியை நான் புசிக்க தரேன்னு சொல்கிறார். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, ஜெயம் கொல்லுகிறவன். நல்லா புரிஞ்சுக்கணும் இது. அப்போ வந்து இந்த கனியை ஒருத்தன் புசிச்சான்னா அவனுக்கு என்ன நடக்காது? நீங்களே சொல்லுங்கள். ஆண்டவர் சொன்னபடி நீங்களே சொல்லுங்கள். சரீர சாவு வராது. இதை தான் நாங்களும் சொல்கிறோம். இப்போ சாகாமல் இப்போது ஒவ்வொன்றையும் நம்ம ரொம்ப தெளிவாக பேசும்போது பாவத்திலேருந்து விடுதலை ஆகிறோம், நோயிலேருந்து விடுதலை கிடைக்குது, மறிச்சவங்களும் உயிரோடு இருப்பாங்க, இப்படி ஆண்டவரே பேசிட்டு வரார்ல. அப்போ வந்து நீ சரீரத்திலே சாகாமல் இருக்க முடியுன்றத எங்கே சொல்லி சாகாமை அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம் இல்லையா? அது ரொம்ப கிளாரிட்டியாக சொல்லியிருக்கலாம் இல்லைன்ற. இப்போ வந்து ஜீசஸ் கிரைஸ்டே நான் புரிஞ்சுட்டேங்க. கிளாரிட்டியாக சொன்னால் அடுத்த செகண்ட் நீங்கள் எங்கே போயிடுறீங்க? அது ஸ்பிரிச்சுவலாக சொல்லியிருக்கான்ட்டு போகிறீங்க. இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். கிளாரிட்டியாக சொல்லியிருக்காரு, நான் சொல்கிறேன். நீங்கள் அதை அப்படியே ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணால் என்ன அர்த்தம்னு சொல்லுங்கள். நித்திய ஜீவனை சொல்லுங்கள். நித்திய ஜீவனை நான் பேசல, அது எவர்லாஸ்டிங் லைஃப், அதை விட்டுருங்க. அது ஆண்டருக்கு நமக்கு இருக்கிற பெர்மனன்ட் அது உறவு. நான் அதையே சொல்லலை. என்றென்றும் மறியாமலும் இருப்பான், என்னை விசுவாசிக்கிறன் மறியாமலும் இருப்பான் அப்படிங்கிற உதாரணத்துக்கு சொல்ல வரேன். என் மாம்சத்தை புசிக்கிறவன் மறியாமல் இருப்பான். இந்த மாதிரி வந்து மறியாமல் இருப்பான் என்றென்று மறியாமல் ஷல் நெவர் டைன்னு ஆங்கிலத்தில் மொழிபெய்தான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில். இப்போ இதெல்லாம் சொல்லிகிட்டே போகும்போது நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? அது நித்திய ஜீவனை காமிக்குது, நித்திய ஜீவனை காமிக்குது, நித்திய ஜீவனை காமிக்குதுன்னு நம்ம பைபாஸ் பண்ணிகிட்டே போகிறோம். இப்போ இங்கேயே நீங்கள் பைபாஸ் பண்ணுறீங்க, இதே நீங்கள் விடுறீங்க. எபேசு சபையில் நடக்க போகிறத எழுதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். இது எழுதுங்கிறாரு. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் ஜெய்வரிச்சத்தின் கனி நான் புசிக்க தரேன்னு சொல்கிறார். ஆனால் நம்ம வந்து அது ஏன் அப்படி விட்டுறீங்கிறீங்க? நான் என் கேள்வி, ஜெயிச்சானா தோத்தானாங்கிறதுல யார் ஜெயிச்சாங்க மேட்டர் கிடையாது. ஜெயிச்சா ஆண்டவர் அதை தருவார், தந்தா என்ன நடக்கும், இதுதான் என் கேள்வி. வெளிப்படுத்தினது காட்டுறீங்களே. ஆமாம், எந்த இடத்துல ஆண்டவர் வந்து நான் மறிச்சதுக்கப்புறம் இப்படி சாகாமே நீ எல்லாம் இருப்பீங்க சரீரத்தில்? இல்லை அவர் இல்லை டைரெக்டாக அப்படி அவர் டைரெக்டாக சொன்ன இடம் இது இன்டைரக்டாக சொன்ன இடம் இல்லை. இதுக்கு மேலே உனக்கு என்ன டைரக்ட் வேணும்? இந்த கனியை புதிச்சா சாக மாட்டேன், சரீரத்தில் உயிரோடுங்கிறாரு. இந்த கனியை நான் தரேங்கிறாரு. இல்லை, நான் கேட்குறது இது வெளிப்படுத்துகிற விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம். இப்போ இது ஏன் நம்ம தெளிவாக ஒரு கிளாரிட்டியாக, எப்பா நீ வந்து அன்னைக்கு ஜீவ வருஷத்தை மிஸ் பண்ணிட்டேன், ஜீவ வருஷத்தை நான் தர்றேன், அதை நீ பறிச்சா நீ சாப்பிட்டேன்னா சாகாமல் இருப்ப சரீரத்தில் அப்படின்னு ஏன் ஒரு கிளாரிட்டியாக இல்லைன்னு கேட்குறேன். கிளாரிட்டி வேறு இடத்துல கொடுத்துருக்குறாருங்க, பல இடத்துல கொடுத்துருக்குறேன். நம்ம பேசுவோம், வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற வேற வசனங்கள் இல்லைங்க. இந்த ஜீவரிச்சனுக்காக நான் முடிச்சிடறேன். ஓகே, இந்த ஜீவரிச்சன் இன்னொரு இடத்துல வருது இல்லையா, அதையும் நான் பேசுகிறேன். சொல்லுங்க. இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 22 நமக்கு ஜீவரிச்சன் கனி வருது. ஓகே, அதில் 2வது வசனம் பாருங்க. நகரத்து வீதியில் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகளை ஜனங்கள் ஆரோக்கியமுடைவதற்கு ஏதுவானவைகள். இது இப்படியே இருக்குங்க, இது இப்படியே இருக்கு. இப்போ நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க. இப்போ 21, 22 வந்து 20ஆம் அதிகாரம் எதை பற்றி காமிக்குது? அவுட்லைன்னு சொல்கிறேங்க. 20ஆம் அதிகாரம் வந்து உயிர்த்தெழுதலை பற்றி, முதலாம் உயிர்த்தெழுதலை பற்றி வருது. அதுக்கப்புறம் 1000 வருட அரசாட்சின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு, குழப்பம் வேண்டாம். அதுக்கப்புறம் அந்த 1000 வருஷ ஆட்சியில் பேய் சங்கிலியில் கட்டப்படுறான். 1000 வருஷம் கழிச்சு விடுவிக்கப்படுறாங்க. ஜனங்களை கோகுமாங்கிற கூட்டிகிட்டு வந்து யுத்தம் பண்ணுறான். அதுக்கப்புறம் வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்புக்கு போகுது, ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. சரி, போகிறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படவங்களாம் மரணம் அதெல்லாம் செஞ்சு அக்கனிகளில் தள்ளப்படுதுன்னு சொல்லிட்டு 21ஆம் சாப்டர் 20ஆவது சாப்டர் முடிக்கிறார். சரிங்களா? இல்லை, அதுக்கப்புறம் தான் புதிய பூமியை பற்றி பேசுகிறாரு. சரி, ரைட்டுங்களா? பின்பு அப்படிங்கிறார். இப்போ இதில் வந்து 1000 வருஷம் வர வாய்ப்பு இருக்கா? 1000 முடிஞ்ச அப்புறம் இல்லையா? 1000 வருஷம் முடிஞ்சு கோகுமாகலாம் யுத்தம் முடிஞ்சு வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு முடிஞ்சு அக்கனிகளில் தள்ளிப்பட்ட பிறகு அதான் கதையே க்ளோஸ். வரலாம், அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதில் முடிஞ்ச பிறகு இப்போ வந்து இப்போ திடீர்னு எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா புதிய பூமி, புதிய அரசியலமை பற்றி பேசுகிறாரு. ரைட்டுங்களா? சரி, கடைசி 2 அதிகாரம் அதை தான் பேசுகிறாரு. இது வரைக்கும் உலகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? பாசஸ்லாம் ஒன்று நித்தியங்கிறாங்க,
பாதி பேர் இந்த மாதிரி துருவி கேள்வி கேட்ட பிறகு இது 1000 வருஷ அரசாட்சின்னு சொல்கிறாங்க. இதில் சமாளிக்கிறாங்க இப்போ சொல்கிறாங்க 1000 வருஷ ஆட்சி முடிஞ்ச பிறகு தான் இது வருது. நான் சொல்கிறேன் 1000 வருஷ ஆட்சி முடிஞ்ச பிறகு தான் இது வருது பின்புன்னு சொல்லி ஒரு ஆரம்பிக்கிறார் சென்டென்ஸை. இல்லை ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன். சரி, ரைட்டுங்களா? அப்படிங்கிறப்ப இது வந்து 1000 வருஷ ஆட்சியோடு சொல்லக்கூடாது. இது என்னுடைய கருத்து. அப்படி அதுக்கு நம்ம வசன ஆதாரம் காட்டணும். இது 1000 வருஷ ஆச்சுங்கிறது எங்கேயாவது வசன ஆதாரம் 1000 வருஷம் நடக்கும்னு சொல்லி எங்கே காட்டணும். இதுவே கிளாரிட்டி இல்லை. நீங்கள் நம்மளுக்கு கிளாரிட்டிங்க இப்போ இது கிளாரிட்டிலாம் பேசுகிறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்கள் கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். இப்போ இந்த புதிய பூமியில் இங்கே ஜீவ சிந்தனை வச்சிருக்கிறார். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஐயா, நான் ஆண்டவருடைய வருகையில் மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொண்டு நான் ஆண்டவர்கிட்ட போகிறேன். செகண்ட் கம்பியில் நான் போகிறேன். புரிஞ்சுட்டிங்களா? நான் நித்தியத்துக்கிட்டு போயிட்டேன். நீங்களே சொல்லுங்கள், மனசாட்சி வச்சுட்டு பொய்யெல்லாம் சொல்லாமல் ஒரு தான் சொல்லுவோம். எனக்கு எதுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி? இவ்வளோதான். இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். சரி, எனக்கு எதுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி? நானே மகிமை அடைஞ்ச சரீரத்தில் இருக்கிறேன். நான் நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறேன். எனக்கு இனிமேல் அழிவுங்கிறது அழிவு உள்ளது அழியாமையும் சாவுக்கு எது வந்து சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும்னு சொல்லியாச்சு. ஆண்டோடைய வருகை வந்தாச்சு, நம்ம மேலே போயிடுறோம். இதுக்கப்புறம் நம்ம சாக மாட்டோம். ரைட்டுங்களா? இப்போ எதுக்கு எனக்கு இந்த கனின்னு நான் கேட்குறேன். இது நித்தியம் இல்லைன்னு ஒவ்வொரு வசனத்திலையும் சொல்கிறேன். 21, 22 ஒவ்வொரு வசனத்துலையும் இது பரலோகம் கிடையாது, இது பூமி தான் நான் நிரூபிக்கிறேன். சரி, அது ஒரு மேட்டர் இல்லை, அது ஒரு விஷயம் கிடையாது. ரைட்டுங்களா? இப்போ இப்போ ஜீவரிசன் கனியை நமக்கு தரேன்னு சொல்கிறார். இங்கே தரேங்கிறார் நமக்கு. அங்கே சுடரொளி பட்டியத்தோடு காவல் வச்சவர். இன்னொன்று கூட கேட்குறேன், கோச்சிக்காம கேளுங்க. ஒரு பாயிண்ட்னாலும் சரி, முழுசாக பேசிடலாம். அவனை ஏன் துரத்தினாரு? அது வரைக்கும் துரத்தான இருந்தான். அதாம ஏன் துரத்தினாரு? ஆவியில் செத்துட்டான். நான் இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்குறேன், அவன் ஆவியில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க தான் இருந்தான். ஆவியில் இப்போ நமக்கு ஆவியில் உயிர் வந்துருச்சுன்னா நம்ம ஏன் திரும்பி அந்த அனுபவத்துக்குள்ளே போக முடியாது? ஆவியில் செத்தனாலும் துரத்தி விட்டாரு. இவர் இறந்ததை மீட்டெடுக்க தானே வந்தார். மனுக்குவத்தினுடைய பிரதிநிதியாக இயேசு வந்தார், மீட்டெடுத்தார். அப்படிங்கிறப்ப மறுபடியும் அந்த எங்கே போய் நிற்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எங்கே நிற்கிதுன்னா திரும்பி ஏதேன் தோட்டத்தில் போய் நிற்கிது நம்ம வாழ்க்கை. ரீசெட் பண்ணுறாரு. இப்போ இல்லைங்க, ரீசெட் பண்ணுறாரு. ரீசெட் பண்ண பிறகு இப்போ நமக்கு ஜீவிச்சுங்க எங்கள் வேணும்ல, நமக்கு இருக்கணும் இல்லை, அதுதான் தரேங்கிறாரு. அது நம்ம எப்படி எடுக்கலாம்னா ஜீவக்கனி. அவர் தான் ஜீவக்கனி. என் சரீரத்தை புசிக்கிறேன், மறியாமல் இருப்பான்னு சொன்னது எல்லாமே, அவர் மீன் பண்ணது எல்லாமே நம்ம திருவிருந்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதை தான் அவர் மீன் பண்ணிகிட்டே இருக்கிறார். அவருடைய சரீரத்தை புசிக்கிறது, என் சரீரத்தை புசிச்சா மரணம்ல, என் சரீரத்தை புசிச்சா மரணம்ல, நான் ஒரு மீன் பண்ணுறது எல்லாமே இவர் தான் அந்த ஜீவரிச்சத்தின் கனி. தெளிவான ஒரு கிளாரிட்டி. இப்போது எல்லாத்துக்கும் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் இல்லையா? நான் எப்படி வருகை குறித்து தெளிவாக பேசுகிறாரு, பிறப்பை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அது பிறப்புலாம் ஒரு சூப்பர் நேச்சுரல் தானே, ஆண்டோடைய பிறப்பை கண்டிப்பாக இப்படி இது ரொம்ப எல்லாத்துக்குமே தெளிவாக இருக்கும்போது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ சாகாமை வந்து முக்கியமான பாயிண்ட். வசனத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரைட். அதாவது நமக்கு புரியலைங்கிறதுனால தெளிவாக இல்லைங்கிறோம். சரி, கவனிங்க சொல்கிறேன். இப்போ மெசியா வருவார்னு சொன்னது யூதர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா? அவங்க தானே கொன்னாங்க ஏற்றி வச்சு. இல்லை தெளிவாக எழுதியிருந்தா அவங்க என்ன புரிஞ்சிருப்பாங்களே. அவர் சில விஷயத்தை தெளிவாக எழுதலைங்கிறது தான் உண்மை. நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். ஐயா, இந்நாள் வரைக்கும் யூதர்களுக்கு தெரியல இல்லைங்க. இந்த நாள் வரை 2000 வருஷம் ஆயிடுச்சா, இன்னும் நான் மேசியாவை கொண்டுட்டு நம்மளுக்கு தெரியல. ஏன் தெளிவாக எழுதி வச்சு போயிருக்கலாமேன்னு கேட்டால் அது எழுதுனவரான்னு போய் கேட்கணும். தெளிவாக தான் எழுதி வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியலையா? யூதர்கள் ஒரு சிலர் ரசிக்கவே படலையா? பவுல் ரசிக்கப்படலையா? இல்லை, தெளிவாக தான் எழுதியிருக்குன்னு அவசியம் இல்லை. தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எழுதியிருக்கிறப்ப ஒரு முக்கியமான பாயிண்டாக பார்க்குறேன் நான். ஏன்னா இந்த சாகாமை முதல் வருகை ஆமாங்க, முதல் வருகை வரது ரொம்ப முக்கியம் தாங்க. அதை விட முக்கியம் தான் 2வது வருகை. முதல் வருகையிலே இன்னும் குழப்பிட்டு தான் இருக்கிறோம். பாதி பேர் வந்துட்டாங்கிறாங்க, வரலன்ட்டு உட்காந்துருந்தா. அதனால அது வரலங்கிறது உண்மையாக முடியாதுல்ல. அவர் வந்தால் தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் யூதர்கள் கண்ணுக்கு திறக்கப்படலையே. அவங்க நீங்கள் கேட்குற அதை தான் கேள்வி, தெளிவாக இல்லையே ஏன் சொல்லணும் அவங்க தான் கேட்பாங்க. இன்னும் பைபிளில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக வந்து கள்ள போதனை, நிறைய புது டாக்டர்லாம் கொண்டு வருவாங்க, பேசுவாங்க, பைபிளே எழுதப்பட்டிருக்கு. ஆமாம். ஸோ அப்போ தான் மக்களுக்கு சந்தேகம் வருது. இப்போ இது புதுசாக நூதன உபதேசமாக இருக்கு, இப்போ கொண்டு வந்து திணிக்கிறாங்களே. அப்போ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நான் சொல்கிறேன் நம்ப மாட்டேன்றேன், அப்போ நீ வந்து இப்போ யூதன் மாதிரி இருக்க பரிசு அப்படின்னு நம்ம அவங்களுக்கு இது குற்றச்சாட்டப்படுறதில்ல. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம ஒரு ஆன்சர் இல்லை. நீங்கள் தெளிவாக இல்லைன்னு சொன்னதுனால அந்த ஒரு வார்த்தை வழங்க கொடுத்தேன். நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கலாமே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமாச்சு. ஆமாம், அதை தான் கேட்குறேன். ஆமாம், அதுதான் நானும் சொல்கிறேன். ஆண்டவரோட வந்து மறிக்கிறது அதை விட பெரிய விஷயம். ஆண்டவர் முதல் வருகையில் அவர் சாகிறது, மனுக்குலத்தை மீட்டெடுக்கிறது அவருடைய மரணத்தில் தானுங்க. அவர் வந்தால் தான் மறிக்க முடியும். அது அதை விடவா முக்கியம் இது? அவர் வந்து மறிக்கிறது தான் முழு உலகத்தினுடைய முழு பைபிளுடைய மைய கருத்தே அதுதானே. அங்கேயே தெளிவடையாம தான் இருக்கிறாங்க. ஒரு சிலதை நம்ம கிளாரிட்டியாக எழுதுறோம், ஒரு சிலதை நம்ம மறைச்சு வச்சு எழுதுறோம்னா அப்படி இருக்கான்னு கேட்குறேன். அந்த மாதிரிலாம் ஒரு பாயிண்ட். அதாவது அது 100% நான் ஒத்துக்கிறேன் ஐயா. எல்லாருடைய கண்ணுக்கும் தெரிஞ்சுட்டு அந்த ஆர்குமெண்ட்டே இல்லை.
கிளாரிட்டியாக எழுதிட்டாங்கன்னா அது நகை போடலாமா வேணாமா அப்படிங்கிறப்ப இதுலயே கிளாரிட்டி நமக்கு இன்னும் வரல. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் எல்லாமே பைபிள் தான் இருக்குது. ஒரு சைட்லேருந்து பார்த்தா நகை போடுற மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் அதாவது பார்த்தா- இவங்க ஆமா, ஆமா. அதே போல தான் இந்த ஆர்கியூமெண்ட்டும் வருது. ஆண்டவர் அப்படி தான் எழுதி வச்சிருக்கிறாரு. அதனால தான் ஜெயம் கொள்ளுகிறவனுக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீ ஜெயம் எடுத்து வரணும், சில காரணம் நீ ஜெயம் எடுத்து வரும்பொழுது நான் ஜீவரட்சத்தின் கனி நான் புசி கொடுப்பேன். ஓகே, இது வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அது இது விரும்புகிறவங்க இதை அனலைஸ் பண்ணி கரெக்டாக விரும்புறவங்க இல்லை, ஜெயம் எடுக்கிறவங்கன்னு சொல்றாரு. நான் விரும்புகிறவங்க விரும்புறவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிறவங்க இல்ல, உண்மையை தெரிஞ்சுட்டா மட்டும் பத்தாதுன்னு சொல்றேன். அதனால தான் கோபம் செத்தாரே. பாவம், சாபம், வியாதி, வறுமை, முதுமை இதெல்லாம் ஜெயிச்சு வரணும்னு நான் சொல்றேன். ஏன்னா அவர் கடைசி சத்துனா கடைசி பாயிண்ட் வச்சாரு அவர். இதெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தால் தான் ஜெயம் கொண்டவன் நான் சொல்றேன். என்ன சொல்றேன், அதனுடைய பொருள் என்னன்னு தான் கேட்குறேன். இதுக்கு என்ன சொல்ல வராரு? ஜீவத்தின் கனியை சாப்பிட்டா சரீரத்தை சாக மாட்டேன்னு அவரே வேற யாராவது சொன்னா கூட பரவாயில்ல, அவரே சொல்லிட்டாரு. இந்த கனியை சாப்பிட்டா அந்த சரீரத்தில் என்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடாதவன், அப்போ இதை சாப்பிட்டா அவன் சரீரத்தை உயிரோடு வந்துடுவான், அதனால தான் நான் துரத்தினேன், தோட்டத்தோடு அமிச்சேன் அப்படிங்கிறாரு. அப்போ இங்கே சொன்னால் இது நம்ம என்ன அர்த்தம் எடுத்துக்கணும்? இதுக்கு ஏன் ஸ்பிரிச்சுவலாக எங்கே போகிறீங்க? டைரெக்டாக பேசுகிறா, நான் ஜீவரட்சத்தின் கனி நான் தரேன்னு சொல்கிறாரு. அங்கே வந்து என்ன சொல்கிறாரு, ஜீவரட்சத்தின் கனி நான் வச்சிருக்கிறேன், சாப்பிடுங்க, நோயெல்லாம் சரியாக போயிடும். நான் நினைக்கிறேன் ஓகே, இப்போ ஜீவவருஷத்தின் கனி இருக்குது, நான் அது சாப்பிடணும், என்ன பண்ணணும் இப்போ? ஐயா அவர் தெளிவாக சொல்லிட்டாருயா, அவருடைய மாம்சம் தான், அவர் தாங்க ஜீவவருஷத்தின். அப்போ நம்ம கம்யூனியன் எடுக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க? கண்டிப்பாக கம்யூனியன் எடுக்கிறது தான் நம்ம சொல்கிறோம். அவர் கம்யூனியன் நிறைய மக்கள் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, அது பிலீவ் பண்ணுறவங்க இருக்க தானே செய்வாங்க. இப்போ இந்த நோயிலேருந்து கர்த்தர் இதை ஹீல் பண்ணுறாரு, அதனால தான் இந்த அப்பத்தை சாப்பிட்றேன், அவர் ரத்தத்தை குடிக்கிறேன்னு அது குடிக்கணும். ஏகப்பட்ட மில்லியன் கணக்கான மக்களுக்கு தானே செய்கிறாங்க. அவங்களுக்கே மரணம் வருது. ஐயா அதுதாங்க திரும்பி என்ன வருதுன்னா, அந்த பாயிண்ட் நம்ம விசுவாசியாக தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதே 1:11 திருவந்த பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, இதன் நிமித்தம் உங்களுக்கு சிலர் வியாதியஸ்தரும் நித்திரையம் அடைந்திருக்கு, சிலர் பலவீனரும் சிலர் வியாதியஸ்தரும் அநேகர் வந்து நித்திரையம் அடைஞ்சிருக்கிறான்னு சொல்லி போகிறாரு இல்லைங்க. திருவந்துக்கு பேசும்போது தானே பேசுகிறாரு இந்த வார்த்தை. அப்போ அதனுடைய பொருள் என்ன? நீங்கள் அதனுடைய அர்த்தத்தை எடுக்காமல் சரீரம் என்னதுன்னு தெரியாமல் தான் நீங்கள் புசிச்சிட்டு இருக்கிறீங்க. அவருடைய சரீரம் என்ன, அவருடைய சரீரம் எதுக்காக பிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புசிங்க. இந்த வெளிப்பாட்டோட தாங்க நம்ம உள்ளுக்குள்ளே போக முடியும். இந்த வெளிப்பாடே இல்லாமல் இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா, வெளிப்பாடு இருக்கிறவன் தின்னு சாகாமல் இருக்குன்னு கேட்குறீங்க. ஆமாம், நீங்கள் கேட்குறீங்க ஆமாம் இல்லைங்களா? அதை தான் நான் திரும்பியும் சொல்கிறேன். இதெல்லாம் ஜெயிச்சுட்டு இங்கே வரணும்னு நான் திரும்பி சொல்கிறேன். திரும்பி இந்த பாயிண்ட்டுக்கு வரணும். ஜீவரட்சத்தின் கனிக்கு நீ வரணும்னா இந்த இத்தனையும் நீ ஜெயிச்சுட்டு வரும்பொழுது தான். அப்படி தெரிஞ்சவங்க கூட அந்த இடத்துக்கு வர முடியலன்றீங்க. ஆமாம், இன்ன வரைக்கும் யாரும் வரல, இன்ன வரைக்கும் யாரும் வரலைங்கிறது தான் உண்மை இந்த வசனத்தின்படி. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இப்படி ஒன்றா பொறுத்துக்கிறேன். இப்போ நோயை வின் பண்ணுறது பெரிய சவாலாக இருக்குது. கண்டிப்பாக. பாவத்தை வின் பண்ணுறது அதை விட சவாலாக இருக்கு. எந்த மனுஷனும் பாவம் நீ பாவி இல்லை நீ பரிசுத்தவனை யாரும் ஒத்துக்க போகிறதில்ல. கண்டிப்பாக இல்லைங்க. நான் ஏன்னா அப்படி ஒத்துக்கிட்டா என்ன ஆகிடும்னா, அது ஒரு சிலுவே வேண்டான்ற மாதிரி அப்படி போயிடும். அப்போ எல்லாருமே வந்து பரிசுத்தம் பாவி தான் ஒத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி மறந்து அப்போ இது ஒரு நடக்காத ஒரு காரியமாக தானே இருக்குது. இல்லை நடக்கணும். அதுதான் திரும்பி சொல்கிறேன். குழந்தை வந்து கராத்தே சண்டையில் போய் ஜெயிக்க முடியாது. குழந்தை வளரும்போது ஜெயிப்பாங்க. அது எப்படின்னு கேட்குறேன். அது எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் நம்ம வந்து ஆவிக்குரிய இப்படி வியாதியை வின் பண்ண முடியல, பாவத்தை மேற்கொள்ள முடியல, வறுமையை கூட ஓரளவுக்கு வின் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. ரைட் சொல்லுங்க. எப்போ என்னைக்கு மரணத்துக்கு போகிறது, இது எந்த ஜென்ரேஷன் நடக்கும்? அது இல்லை அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இமைப்பொழுதுலே நான் அதெல்லாம் செஞ்சு முடிப்பேன்னு சொல்கிறார் அவர். கடைசியாக காலம் துடிக்கும், நான் ஒரு இமைப்பதில் மாற்றுவேன்னு சொல்கிறார். இப்போ உங்களுக்கு ஒன்று இப்படி ஒரு கற்பனை கதை சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இப்போ இமைப்பொழுதுங்கிறது அகசிவரே கிடையாது, நான் பேசுகிறேன். ஓகே 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 சொல்லுங்கள். அந்த பையன் ஒரு வந்துடலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னாங்க, இப்போ நம்ம 3 பேர் நீங்களான்னு இருக்கிறோம். சரி. இப்போ நீங்களும் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வயசு வந்து இப்போ எனக்கு வச்சுக்கலாங்க, எனக்கு வந்து ஒரு 50ன்னா இப்போ வந்து நான் இப்போ 25 வயசு வாலி மாதிரி இருக்கிறேன். கேட்டுக்கோங்க ஒரு வார்த்தைக்கு. இன்னொரு 25 வருஷம் வச்சு இப்படியே இருக்கிறேன். நான் எந்த வியாதியும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு 20 பேர் 10 பேர் அந்த சபைக்கு 4-5 பேர் எழுந்துச்சிட்டாங்கன்னா இப்போ நமக்கு நம்பிக்கை வருமா வராதா? என் கேள்வி. வரதான் செய்யும். நம்பிக்கை வரும்ல. இந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா புரிஞ்சுட்டிங்களா, இந்த விசுவாசம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் வந்துடும். ஆடே நம்மளும் சாகாமல் இருக்கலாம்டா, நம்மளும் இளமையாக இருக்கலாம்டா அப்படிங்கிற இந்த விசுவாசம் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகாது. இதை ஜெயிச்சு காட்டுற ஒரு குரூப் எழுந்திரிச்சாகும். ஐயா நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. ஒரு குரூப் எழுந்து டெமோ காமிச்சிருச்சுன்னா எல்லாருமே அதை கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது என் மூலம் சொல்லுது. நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? ஒரு குரூப் ஜெயிச்சு காமிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாமே பதில் அவர் பாரு 200 வயசு என்ன சாவல பார்ப்பான்னு 50 வயசு பயமா இருக்கார் போய் பாப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா?
அப்படி சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக முழு உலகத்துக்குமே விசுவாசம் வந்துடும். நீங்கள் 50 வயசுனா எனக்கு 25 வயசு மாதிரி ஒரு 10 பேர் சர்ச்சில் வந்துச்சுன்னா ஒரு விசுவாசம் வரும், அதை அதுக்குள்ளே மேற்கொள்வோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே அது சீக்கிரமாக கடந்து போயிடும். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் மகரிஷி உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கிறத வச்சுன்னா நம்ம ஒன்றும் எடுத்துக்க முடியாது. அது அவர் மறைவாக இருக்காரு. ஒரு குழந்தை 6 வரலோட பிறந்தனால மனுஷனுக்கு 6 வரலன்னு சொல்லக்கூடாது. ஏதோ ஒன்று எக்ஸப்ஷனாக வந்ததுனால எல்லாருமே வரும்போது தான் விசுவாசம் வரையா. யாரோ ஒருத்தன் செத்தவன் ஹெல்ப் பண்ண நம்ம இன்னும் ஹெல்ப் பண்ண தான் காத்துட்டு இருக்கிறோம். எல்லாருமே இளமையோடு இருக்கும் பொழுது தான் இப்போ அவங்களுக்கு அடே பரவாயில்ல, ஆமாப்பா இதுதான் உண்மை அப்படின்ட்டு புறஜாதி முதற்கொண்டு உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துக்கு வரணும்னு தான் நான் சொல்கிறேன். நான் இப்போ வசனம் இப்போ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ எபிரேயர் 9:27 அன்றியும் ஒரே தினம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் மனுஷகுமாரனுக்கு நியமிக்கப்படியே சென்டென்ஸ் முடியல. நியமிக்கப்பட்டிருக்கபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை குறித்து சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும். இல்லை, எழுதியிருக்கிறபடி அது எழுதியிருக்குது இல்லையா, இட் இஸ் அப்பாயிண்டட். மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுனால இப்போ இவர் நமக்காக மரிக்கிறார் இப்படின்னு நாங்கள் இன்டர்பிரட் பண்ணுறோம். ரொம்ப கஷ்டமான படம் நமக்காக. ஐயா அதான் நம்ம பார்க்குற போனதுக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம உடனே இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, நீங்கள் சொல்றது சரினா அப்போ நாங்கள் சொல்றது சரி நாங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுவோம்ல. அவர் அதான் எழுதியிருக்கிறபடி அவர் மரித்தார் தான் சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் நியமிக்கப்பட்டிருக்குது, அதனால் அவர் வந்தார், அவர் முடிச்சாரு நாங்கள் சொல்கிறோங்க. இப்போ ரோமர் 5:12 காட்டுறாங்க. ஸோ ஒரு மனுஷனாலே பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்த விட மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிடுச்சு அப்படிலாம் இந்த வசனத்தில் கோட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அப்படிதாங்க, அவங்க எழுதிருக்கப்படி தான் பார்க்குறேன். எல்லாருக்கும் ஒருத்தர் மறுத்தா நம்மளும் மறுத்ததுக்கு சமங்கிறாரு. நம்ம ஞானஸ்தானத்தில் மறுத்து பாவத்தின் சம்பளம் மரணம் 6:23. ஆமாம். ரோமர் தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய ஜீவன். ரைட்டுங்க. இந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தை நீங்கள் கொண்டு வரவே கூடாது. ஏன்னா அது சரீர மரணத்தை பேசினதே கிடையாது. நான் பாவம் செய்கிறேன், எல்லா மனுஷனும் சாவறான். அப்படின்னா அவன் பாவத்தோட தானே முடிச்சிட்டான்ல, ஆண்டவரே தேவையில்லையா. அதனால் இந்த மரணம் அது கிடையாது. இது இட்டர்னல் செகண்ட் டெத்துக்கு போகுது. ஆண்டவரே சிலுவையில் செத்தது நம்ம பனிஷ்மெண்ட் கிடையாது. அதுக்கும் அப்புறம் ஒரு பாதாளத்துக்கு போகணும். பாவத்தின் சம்பளம் மரணங்கிறது அப்படி கிடையாது. நம்ம தண்டனை அவர் வாங்கிட்டார்ல, நம்ம தான் சாகரமே. அப்போ அந்த முடியுதில்ல, தண்டனை முடியுதில்ல, அவர் வரணும் அவசியம். அது மாதிரி ஜெனிசியஸ் 3:19 அந்த நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்புவாய். அப்போ இது ஆவியை தான் சொல்லியிருக்கு. அதாவது மனிதனுடைய சரீரம் ஆவி ஆத்மா. ஆவி ஆத்மா அது ஆண்டோட இருக்கிறதாகவும் சரீரம் அழிக்கப்படுது. ஆண்டோட இங்கே சொல்லிட்டார்ல, மண்ணிலேருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே போகிறேன். கண்டிப்பாக எப்படி சரீரம் இப்படி உயிரோட வாழ முடியும்? அதுக்கு தாங்க நானும் சொல்ல வரேன். எந்த இடத்துல வருதுன்னு நீங்களே சொல்லுங்க. இது எப்போ நடந்துச்சு சொல்லுங்க. இந்த கனியை புசிச்ச பிறகு தான் இந்த காரியம் நடக்குது. ஓகே ஓகே. ஸோ அப்போ தான் இது வெளியே தெரியுது. ஆள்ற சொல்கிற மண்ணிலேருந்து திரும்ப மண்ணுக்கு அப்படி அது அந்த கனியை சாப்பிட்ட பிறகு நடக்கிற விஷயங்க இதெல்லாம். நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாயின்னு சொல்லிட்டு அங்கேயும் ப்ராஃபஸர் சொல்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமாம், நீ செத்து போயிடுவேன்னா சொல்கிறாருங்க. ஓகே ஓகே. இப்போ சங்கீதத்தில் 2-3 வசனங்கள்லாம் வருது. இதெல்லாமே தாவீதுக்கு அந்த வெளிப்பாடு இருக்குன்னு சொல்லலாமா? இல்லை என்னுடைய கருத்து சொல்லிடுறேன், கேட்டனால சொல்ல வரேன். 35 நீர் ஆசீர்வதிப்பார். சரி, அவர் உன் 35 நீர் ஆசீர்வதிப்பார். ரைட்டுங்களா? அடுத்த வார்த்தை தெரியுங்களா? நான் வியாதி விழுந்து விளக்குவேன். இப்போ அவருங்கிறாரு, இப்போ நானுங்கிறாரு. இப்போ மோசே பேசிகிட்டு இருக்கும்போது அவர் உன் 35 நீர் ஆசீர்வதிப்பார். ரைட்டுங்களா? நான் வியாதியை விழுந்து விளக்குவேன். இப்போ என்ன அர்த்தம்னாங்கய்யா, அந்த பரிசுத்தவான்களுக்கு தெரியாமலே அந்த தீர்க்கதரிசன ஆவி இவங்களுக்குள்ளே இவங்க பேசுகிறாங்க. இப்போ தாவீது எழுதும்போது என் எலும்பை நான் என்னெல்லாம் என் முதுகை உழுதார்கள்ன்றார். தாவீதின் முதுகையா? தாவீதின் முதுகையா? அது ஆண்டவரை குறிக்குது இல்லையா? அந்த தீர்க்கதரிசன ஸ்பிரிட் ஆஃப் அந்த ப்ராஃபஸி இறங்கின உடனே இவங்களுக்கே தெரியாமல் எழுத வைக்கிறார் ஆண்டவர். அது அவங்க எழுதுனதே கிடையாது, அவங்களுக்கு அந்த அர்த்தமே தெரியாது. எழுதும் போதே அவங்களுக்கு கண்டிப்பாக ஒன்றுமே புரியாது. என்னடா என் முதுகுல தான் நான் சொல்லிடுறேன், எனக்கு ஒன்றும் புரியலைன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்க எழுதும் பொழுது ஆண்டர் அந்த ப்ராஃபஸியை கொட்டுறாரு. அவங்க பாட்டு எழுதும் போது இது 1-2 இல்லை, பைபிள் முழுக்கவே இப்படி தான் வரும். என்னோட அப்பம் புசுந்தாட் குதிங்காலை தூக்கினான்ங்கிறாரு. ஆனால் எழுதுனது யாருன்னு பார்த்தா மேலே தாவீதுன்னு இருக்கும். இல்லை ஒரு வார்த்தைக்கு சொல்ல வரேன். அப்போ அவனுக்கு தான் அந்த ஸ்பிரிட் அவன் எழுதுறான். இது ப்ராஃபஸியை நம்ம எடுத்துக்கிறோம். இது ஆண்டவருக்குரிய வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். சாகாமை பற்றி பேசும்போது இது 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 மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போகிறது? இப்போ நீங்கள் மனிதர்கள் இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வியாதியவே முறியடிக்க முடியல, வறுமை முறியடிக்க முடியல, கண்டிப்பாக பாவத்தை முறியடிக்க முடியல. அப்படி போகும்போது
மரணத்தை இந்த இது சாகாமே நீங்கள் இருக்க முடியுங்க, நீங்கள் விரும்புகிற வரைக்கும் வாழலாங்கிறத எப்படி கொண்டு போக முடியாது. அது நாட் இது கிடையாது இல்லையா? இப்போ நடக்கிறதுக்கான சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லாமல். நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறத விடங்கய்யா, சாத்தியம் இல்லைன்னு நான் அதை ஒத்துக்கிறேன், ஒரு விதத்தில் ஒத்துக்கிறேன். எப்படின்னா இன்னைக்கு அதுக்கே ஃபைட் பண்ண மாதிரி இருக்கு. இப்போ ஒரு வியாதியே இல்லாமல் ஒருத்தர் அதான் சொல்கிறாங்க. ஏன் நம்ம அதான் எபேசியர் 4:11 அவரை அந்த இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவிலேயும் அவருடைய அளவுக்கு தக்க பூரண புருஷனாக வரைக்கும் சபை வளரணும்னு சொல்கிறாருங்க. நமக்கு அந்த நாலேஜ் நமக்கு வரானால தான் இப்போ பிரச்சனை சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நமக்கு இன்னும் நாலேஜே வரல. நாலேஜே இங்கே பாவத்திலையும் வரல, சாபத்திலையும் வரல, வியாதியிலையும் வரல, வறுமையிலையும் வரல, முதுமையிலையும் வரல. நான் சொல்கிறேன் அந்த நாலேஜ் வந்து நம்ம ஜெயிச்சு காட்டணும். ப்ராக்டிக்கலாக நம்ம ஜெயிச்சுட்டு வெளியே வரணும். அது ஜெயிச்சுட்டு வர ஒரு சந்ததி வரணும், ஒரு குரூப் வரணும் அப்படின்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, திரும்பி முதல் சொன்னது தான், ஒரு குரூப் ஜெயிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மற்றவங்க விசுவாசிக்கிறது ரொம்ப ஈஸிங்கய்யா. இந்த ஆர்கியூமெண்ட்டே வராது. இந்த ஒரு குறிப்பிட்ட சபையில் யாருக்குமே வயசாகல அப்படின்னு இந்த உலகத்துக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் சொல்லுங்கய்யா, காட்டுத்தீ மாதிரி பரவிடுச்சுன்னா, ஆமாய்யா இப்போ அவர் காமிச்சு அவருக்கு 120 வயசுன்னு சொல்கிறோம், உங்களுக்கு 250ன்னு சொல்கிறேன், இது உண்மை நான் நிரூபிச்சிட்டா, சர்டிஃபிகேட்டோட நிரூபிச்சிட்டா இப்போ உலகத்துக்கு விசுவாசம் வந்துருமா வராதாங்க? கண்டிப்பாக. அதுக்கப்புறம் படப்படன்னு வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் லேட் ஆகாது. இப்போ ஒருத்தனாவது எழுந்து நின்று ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆள் வரலையே. ஒருத்தராவது அதை ஜெயிச்சு ப்ராக்டிக்கலாக அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் பேசுகிறவங்களே நம்ம எதுக்கு தானே செய்கிறோம், நிறைய அவங்கள அப்படி தானே வருது. ஆமாங்க, பற்றி பேசினாலே ஆமாம் இது ஒரு ஃபால்ஸ் அதை தான் சொல்கிறேன். இப்போ மைண்டுக்குள்ளேயே போகல, விசுவாசிக்கவே இல்லையா, அப்புறம் எப்படி மகிமையை பார்க்க முடியும்? இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. என்னென்னா இப்போது மெயின் பேசிக் கேள்வி, இது ஒரு நல்ல சாகாமையாக நீங்கள் இருக்கலாம் சரீரத்தில் அப்படின்னா, ஸோ இதுக்கு ஒரு கிளாரிட்டியான வசனம் சொல்லுங்கள். இயேசு ஆண்டவருக்கு எங்கே பேசினார் அது அப்படின்னு சொல்லுங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆமாம். அடுத்த கேள்வி, நிறைய பேர் ஒத்துக்கிறது வந்து நம்ம சரீரம் மரணம் அடைஞ்சிருது, நம்ம ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தரோட இணைஞ்சு எப்பயுமே நித்திய காலமாக இருப்போம் அப்படிங்கிறது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. சரீரத்தை ஒத்துக்க வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சவாலாகலாம் இருக்குது. கருத்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் படித்து நீங்கள் கேட்ட அத்தனை கேள்வியும் நாங்கள் படிக்காமல் நீங்கள் உட்காரலாம். கண்டிப்பாக எங்களுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னா, ஐயா ஒரு கோடி கொடுத்தா கூட ஒரு உண்மையான ஊழியக்காரன் போய் சொல்ல மாட்டாங்க, சத்தியத்துக்கு மிஞ்சி பேச மாட்டாங்க. அது எவ்வளோ சின்ன ஊழியக்காரனை கூட வசனத்துக்கு மிஞ்சி யாருமே பேச மாட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? ஒரு விசுவாசே பேச மாட்டாங்க, கண்டிப்பாக ஊழியக்காரன் பேச மாட்டாங்க. இப்போ அதையும் தாண்டி பேசுகிறாங்கன்னா ஏன் அதை செக் பண்ணுறோன்னா, அதை சொல்கிற பைபிளில் சொல்கிறீங்களே நூதன உபதேசம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருதில்ல. ஸோ அதுதான் ஒரு கேள்வி எழும்புது, ஒருவேளை இது ஒரு நூதன உபதேசமாக இருக்குமோ, அதனால ஏதோ சொல்கிறாங்க, நம்ம தான் தவறாக மாட்டிக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுதானே. ரைட்டு, அதான் இப்போ நான் இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறேன், உங்களுக்கு அது வந்து புரிய போய் கிளாரிட்டி கிடைக்குதுன்னு மட்டும். கண்டிப்பாக என்ன ஜீவத்தின் கடை நான் முடிக்கல, இப்போ இதுதான் சொல்கிறேன். இப்போ எங்களுடைய கருத்து என்னென்னா, ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல் ஒன்லி யூடியூப் பிளாட்ஃபார்மில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இப்போ புதுசாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோவை அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அழகாக நான் ஸ்டாப்பாக கேட்டுக்கிட்டே போகலாம். ஸோ அதே போல் வாட்ஸ்அப் சேனல், ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனலில் நிறைய ஃபோட்டோஸ், பைபிள் வேர்ட்ஸ், நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதே போல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறைய ஃபோட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ யூடியூப்பில் வரக்கூடிய நிறைய மிஸ் பண்ண இதெல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு சேனலுக்கான லிங்க் கொடுத்துருப்போம், அது மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ஒவ்வொரு வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட்டாக பின் பண்ணியிருப்போம், அந்த வீடியோ லிங்க் மூலமாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.